ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்கிறேன். வணக்கம். பாருங்கள், அதன்படி செய்யுங்க. இது நம்ம அன்றைக்கி விதைச்சோம் இல்லைங்களா, வெந்தயக்கீரை. இதில் இன்னொரு முறை இன்றைக்கி விதைக்கிறேன். விதைச்சிட்டு நான் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது மண் இப்படி கலரி கொடுத்துடணும். கலரிட்டு அப்புறமா இப்படி நல்லா சதுரமாக பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த மண் கட்டி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்படி உடச்சி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த களைலாம் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும், இல்லைன்னா களையும் சேர்ந்து முளைக்கும். இதோ இன்றைக்கி விதைக்க போகிறேன். நல்ல நாள், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சிம்பிள், ஒன்றும் இல்லை. இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு விதைச்சி விட்டுருங்க. இப்போ லைட்டாக இப்படி கலரி விட்டுட்டு சரியாக போச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். இப்படி விதைச்சிட்டோம். இப்போது தண்ணி தெளித்து விடணும் லைட்டாக. நிறைய தண்ணி ஒரே இடம் போல் ஊற்றணும்னா விதைங்கள்லாம் ஒரே இடம் போல் ஒரே இடத்துல போயிடும். அதனால் இப்படி தெளித்து விட்டுட்டோம்னா முளைச்சி வந்த பிறகு நம்ம தண்ணி நல்லா ஊற்றலாம். ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு அந்த இடத்துல நீங்கள் தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா இடம் தெரியாமல் நல்லா வரும் செடி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே சரியாக போச்சு. இப்போது இன்னும் ஒரு 3 நாளைக்கு இதோ இந்த இலை தழை சரகுங்களாம் இருக்குது பாருங்கள். இப்படி மூடி விட்டுடுங்க. இப்படி மூடி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக மூடிட்டாதான் இந்த வெயில் காயுது மாடி மேலே, அது இந்த செடி சரியாக வராது போயிடும், அப்புறமா முளைக்காமல் போயிடும். அதனால் நம்ம இப்படி மூடி விட்டுணும்.